வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெளிவா கேக்குதாப்பா? வாழ்க வளமுடனம்மா. தெளிவா கேக்குதம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதம்மா, தெளிவா கேக்குதம்மா. தெளிவா கேக்குதம்மா. நன்றி அம்மா. ஆரம்பிக்கலாம். நன்றி நன்றி நன்றிகளப்பா. வாழ்க நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, இந்த மன வழக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி, இருவரும் சுக்குமமாக நம்மோடு இணைந்து நாம் ஓய்வு பெற உதவுவாராக என அவர்களது மலரடி பாதங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்றைய வகுப்பில் கலந்து கொண்டுள்ள என்னுடைய வேதாத்திரிய உறவுகள், குறிப்பாக நார்வே, டென்மார்க் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ஒரு அற்புதமான சாந்தி தவம் அமைதியாக நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைய தலைப்பான அச்சம் தவிர் என்றதொரு வார்த்தைக்குள் நாம் சிறிது நேரம் பயணிக்க இருக்கிறோம். அச்சம் தவிர், நாம் அனைவருமே அறிவோம் இந்த தலைப்பை. அச்சம் என்பது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதனுடைய சில பெயர்கள் பயம், துணிவின்மை, கோழைத்தனம், ஒரு அறியாமையால் ஏற்படும் செயல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அச்சம் தவிர் என்பதை நாம் அனைவரும் அணிவோம். ஆனால் அந்த அச்சம் தோன்றும் ஒரு வேண்டாத எண்ண நிலை. எனவே அவற்றை தவிர்த்துவிடு என்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் அனைவருமே. தவிர்த்து விடனா தானாக தோன்றுது, ஆனால் நாம முயன்று தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை பற்றி பல்வேறு அறிஞர்கள் கூறியிருந்தாலும், இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இந்திய நாட்டின் தென் தமிழகத்தில் தோன்றிய புரட்சி கவிஞர் பாரதி அவர்களின் புதிய ஆத்திச்சூடி என்பதில் முதல் வரிதான் அச்சம் தவிர். அப்போது அந்த அச்சம் தவிர்க்கப்பட்டால்தான் மனிதன் வளர முடியும். மனிதரை வளரவிடாத ஒரு குணத்தை தவிர்த்து விடு என்று சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் ஒரு அம்சம் ஆத்திச்சூடி என்பது. அப்போது இரண்டே சிறிய வார்த்தையில் அதை மனித மனங்களில் பதிய வைத்தல், மனித மூளையில் அதை நினைவு வைக்க முயன்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பெருசாக சொன்னால் அது நிற்குமோ நிற்காதோ அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டே வரி அச்சம் தவிர் அப்படின்னு. எனவே தான் நமது கல்வி திட்டத்திலும் கூட குழந்தை பருவத்திலேயே ஆரம்ப வகுப்புகளிலேயே ஆத்திச்சூடி, அதாவது ஔவையாரின் ஆத்திச்சூடி முதல் வகுப்பிலேயே, பாரதியாரின் ஆத்திச்சூடி முதல் வகுப்பிலேயே பயிற்றுவிக்கப்படுகிறது. சிறு வயதிலேயே அச்சம் தவிர்த்தாதான் நம் வளர்ச்சி தடைப்படாமல் மேலும் மேலும் நாம் வளர துணையாகும் என்று இருக்கலாம் என்றுதான் எனக்கு எண்ண தோன்றுகிறது. அப்போ அந்த ஆத்திச்சூடி மூலம் சிறு வயதிலேயே நம்மை செம்மைப்படுத்தும் ஒரு பயிற்சியாக அச்சம் தவிர் என்பது இருக்குது. அப்போது நம் மகான் அப்போ தோன்றிய வள்ளுவர் முதல் இன்று உள்ள மகான்கள் வரை, நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வரை அந்த அச்சத்தை தவிர்த்து விட வேண்டும் என்கிறார்கள். நமது அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷியோ அதை சினத்தோடு இணைத்து சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பயிற்சி கூட அச்சமும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சினமும் அச்சமும் வாழ்வை சீர்குலைக்கும் என்ற தலைப்பில் சாமிஜி ஒரு பாட்டு சொல்கிறாங்க. சினம் அச்சம் இரண்டும் மனிதன் வாழ்வில் சீர்குலைய செய்யும் கொடும் தீயாகும் அப்படிங்கிறாங்க. கொடுமையான உள்ளே உள்ள ஒரு தீ போன்றதொரு வேண்டாத எண்ணம் அப்படிங்கிறாங்க. சினம் அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சிவன் ஜீவன் நிலைகளை நன்கு உணர வேண்டும். அப்போது இந்த ரெண்டும் சினத்தையும் அச்சத்தையும் ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம சிந்தனைக்கு கொண்டு போய்
அதை தவிர்த்து பழகுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்பந்தான் இந்த சிவநிலையை நன்கு உணர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சினமும் இந்த அச்சமும் மனித வாழ்வை சீர்குலைய செய்யும் ஒரு வார்த்தை போட்டாச்சு. ரெண்டாவது கொடுமையானது போட்டாச்சு. மூணாவது ஊட்டியாகும் அப்படின்னு போட்டாச்சு. இப்படி சாமிஜி இந்த மாதிரி சினம் அச்சம் இரண்டு இந்த இப்பட்டதுக்கு தான் நெகட்டிவான வார்த்தைகளையே பட வேண்டிய ஒழித்தல் சினத்தையும் அச்சத்தையும் தவிர்த்தல்னு அம்மா நீங்க லைன்ல இருக்கிறீங்களோ? இப்ப வந்துட்டாங்க. தொடங்கலாமா நீங்கள்? சிறிது நேரம் உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு ஒரு விழிப்பு நிலையில்தான் சிந்தனையும் செயல்களும் உயர்வு பெறும். அப்போ இந்த அச்சம் என்ற ஒரு நிலை எங்கிருந்து வந்தது என சிறிது ஆராய்ந்து பார்த்தால் விலங்கின பதிவாக நமக்குள் வந்தது. அதாவது வலிமையான மிருகங்கள் வலிமை குறைந்த உயிரை அடித்து உணவாக உட்கொள்ளும் நிலை வாழ்க வளமுடன் ஆடல் நாயகி அம்மா வரை ஓடி ஒளிந்து அம்மா சொல்லுங்கப்பா சொல்லுங்க. சரியா கேக்குது இல்லையாம்மா? ஒருக்கா சரி பண்ணுங்க. இடம் மாத்தி பாக்கட்டா? அப்படி செய்யுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப பேசுங்கம்மா. இப்போ தெளிவு இருக்கா? பரவாயில்லையாம்மா. ஓகே இருக்கு. இப்ப பேசுங்க. மனம் விழிப்பு நிலையில்தான் சிந்தனையும் செய்கையும் உயர்வு பெறும். இந்த அச்சம் என்ற ஒரு நிலை எங்கிருந்து வந்திருக்கும் என சிறிது ஆராய்ந்து பார்த்தால்
விலங்கின பதிவாக நம்மிடம் வந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். வலிமையான மிருகங்கள் வலிமை குறைந்த உயிரை அடித்து வதைத்து தனக்கு உணவாக உட்கொள்ளும் நிலை 5 அறிவு படைத்த உயிரினம் வரை இருந்து வந்தது. அப்போது ஒன்றை பார்த்து மற்றது பயந்து ஓடி ஒளிந்து வாழும் நிலை. ஆனால் நாம் மனிதராக 6வது அறிவு பெற்று நமக்கு வேண்டிய உணவுகளை நாமே நம் அறிவின் திறத்தால் உடலின் உழைப்பால் உற்பத்தி செய்து உண்டு வாழும் நிலையில் இருக்கிறோம். நமக்கு அச்சம் என்பது தேவையா? ஓரறிவு உயிரினம் தாவரம். அது இறைநிலையால் படைக்கப்பட்டது. அது எல்லாவற்றிற்கும் வரம் கொடுக்கும் ஒரு அற்புத உணவு தேவையை நிறைவேற்றும் அனைத்து உயிர்களுக்கும். அது பாவம் செய்யலை. அதற்கு அடுத்தபடியாக வந்த புழு முதற்கண்டு நாம் வரை மற்றவற்றை அண்டி வாழ்கிறோம். மற்றவற்றை, அதுவும் விலங்கினம் வரை மற்றவற்றை அடித்து வதைத்து ஒன்று உட்கொள்ளும் நிலை இருந்தது. அப்போ வந்தது அச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையில் ஒவ்வொருவருக்கும், நாம் இப்போ 6வது அறிவு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் என்ற 3ம் நிறைவு பெற்ற நிலையில் இருக்கிறோம். இப்போது இந்த அச்சம் என்பது தேவைதானா என்பதொரு கேள்விதான் அறிஞர்கள் அனைவருக்குள்ளும் எழுந்ததால் அச்சம் தவிர்த்துவிடு, அச்சம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்போ அது நம்மளுடைய குணத்தில் கட்டாயமாக இருக்கும். அவற்றை நாமாக முயன்று விழிப்பு நிலையில் சிந்தனையையும் செயலையும் மாற்றி திருத்தம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் அருள்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். செயல் எண்ணம் பழக்க வழி ஓடும் மட்டும் சிற்றறிவாய் துன்புற்று வருத்தும் சீவன். செயல் எண்ணம் 2லும் விழிப்பு கொண்டால் சிவத்தன்மை சீவனில் பேரறிவாய் ஓங்கும் என்கிறார்கள். அப்போ ஒரு செயலோ ஒரு எண்ணமோ பழக்க வழியே தான் ஓடிட்டுருக்கோம். அந்த பயந்து விலங்கிலிருந்து வந்த நாம் இப்போவும் அந்த தன்மை நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் செயல் எண்ணம் 2லும் விழிப்பு கொண்டு யோசிக்கும்போது நம் சிற்றறிவு பேரறிவாய் ஓங்கும் என்கிறார்கள். பழக்க வழியாக ஓடும் மனதை தற்சோதனை செய்து விளக்க வழி திருப்பும் பயிற்சி மேற்கொள்ளல் வேண்டும். அதைத்தான் நம்முடைய மனவளக்கலைய மடை மாற்றுதல் பயிற்சி என்கிறார்கள். மடை மாற்றுதல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நாம் அனைவரும் அறிவோம். ஒரு பக்கமே ஓடிக்கொண்டிருந்த மனதை அது பழக்கம் வழியாக அப்படித்தானே ஓடும். அந்த மனதை திருப்பி அடுத்த இடத்தில் மாற்றுவது. அதாவது ஒரு முறை மழை பெஞ்சுது, அந்த மழை தண்ணி எல்லாம் ஒரு வழியாக ஓடிச்சு. அடுத்த நாள் மழை பெய்யும் போது அதே பாதையை அமைத்து விடுமே. அதுபோலத்தானே மனமும் போன வழியே போய்கொண்டிருக்கும். அதை மாற்றுதல் வேண்டும் என்கிறார்கள் அருள்தந்தை அவர்கள். அதுதான் சாமிஜி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. கூர்ந்த பழக்கத்திற்கும் தெளிந்த விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் மனிதன் என்கிறார்கள். அதைவிட மனிதன் என்பதை விட போராடி கொண்டிருப்பதே மனித வாழ்க்கை என்கிறார்கள் அருள்தந்தை. அதை மாற்றவே தற்சோதனை என்ற ஒரு அரிய பயிற்சியும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும். வாழ்வு பழுத்துவிடும். அறிவு அந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றும் தவம் சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் மனசை தற்சோதனை செய்து மாற்றி அந்த அமைதியான தவ வாழ்வில் ஈடுபடும் போது தான் சினம், அச்சம் போன்ற பல்வேறு தீய குணங்களை ஒவ்வொன்றாக கழிக்க முடியும். அந்த முழுமையாகிய இறை பயணத்தில் அச்சம் மடம் மறந்தே போய்விடும் என்கிறார்கள். இந்த இறை மீது அதிக நம்பிக்கை, ஈடுபாடு, அதில் தெளிவு பெற்றவர்களுக்கு
அச்சம் என்பது மாறி அதுவே துணிவு என்ற நிலை தானாக வந்துவிடும். அந்த துணிவுக்கு காரணம் தெளிவு என்பதே. இதையே வள்ளுவப் பெருந்தகை அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா, அஞ்சாமை எண்ணி இடத்தார் செயின் என்கிறார். நாம் செய்யும் செயலை அதற்கு அர்த்தமானது. நாம் செய்யும் செயலை ஆராய்ந்து அறிந்து தக்கபடி தேர்ந்து எடுத்து செய்யும்போது அங்கே ஏன் அச்சப்பட வேண்டும் என்று கேட்கிறார். நாம் செய்கிற செயலை கரெக்டாக தெளிவாக துணிவாக செய்யும்போது நமக்கு எந்த அச்சமும் வேண்டாம் அப்படின்னு எடுத்துரைக்காங்க. இன்னொரு திருக்குறளில் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறது, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. முதல்ல அஞ்சாமையை கொடுத்தாங்க, அதாவது அச்சம் இல்லாமை. அச்சம் இல்லாமல் இருந்தால் தானே எந்த செயலையும் துவங்க முடியும். துவங்கினா தானே அதனால் அறிவு அனுபவம் கிடைத்து அனுபவத்தால் அறிவு வளரும். அறிவு வளர்வதற்கான ஊக்கம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் ஈகை தொடங்கும், அதனால் முயற்சி தொடங்கும். இவ்வாறு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இருந்தால் தான் அது ஒருவரை அரசர் என்ற நிலைக்கு வெற்றிக்கு அழைத்து செல்லும் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போது அச்சம் இல்லாமலே அச்சம் இல்லாமல் இருத்தலே நமக்கு ஒரு பெரிய துணை என்கிறார்கள் அருள் தந்தை. அதான் துணிவே துணை அப்படின்ற ஒரே 2 வார்த்தையில் ஒரு பழமொழி இருக்குது. அப்போது அந்த அச்சம் நீங்கினால்தான் துணிவு பிறக்கும். எடுத்துக்காட்டா இப்போ நம்ம எங்கோ பிறந்து வளர்ந்து நம்மளுடைய வளர்ச்சியினால் நம்முடைய அறிவின் திறத்தால் நம்முடைய தேடலினால் நம்முடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்தி கொள்ளவோ அல்லது குழந்தைகளோடு இருக்கவோ கடல் கடந்து எங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுவும் அந்த அச்சமின்மை, அந்த துணிவு என்ற நிலையில் ஏற்பட்ட செயல்தானே. வேறு இன்னும் சொல்லப்போனால் அச்சம் தவிர இந்த பாரதியோ அதன் நெஞ்சில் உரம் நேர்கொண்ட பார்வை பாரினில் எதற்கும் மஞ்சாத துணிவு, துணிவுக்கு காரணம் தெளிவு, தெளிவுக்கு மூலம் இறை நம்பிக்கை இறை ஆட்சி என்கிறார்கள். அந்த இறை நம்பிக்கை இறை ஆட்சி தனக்குள் இருந்ததால் தான் அவரை பார்த்தாலே நாம் அனைவரும் அறிவோம், அச்சம் தவிர்த்த ஒரு வீரர். விடுதலை வேட்கையினால் நம் நாடு முடங்கி கிடந்த போது தன்னுடைய அச்சமில்லா செயலினால் பல்வேறு பாடல்கள், 1 2 எதை எடுத்துச் சொல்வதென்று தெரியவில்லை. குழந்தை தொடங்கி ஓடி விளையாடத் தொடங்குகிற குழந்தைக்கு முதல்ல ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க, நாம் எல்லாம் அறிவோம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் மேலே துன்பம் பெருகி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் உண்மை ஒன்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், அதுவே வாழும் முறைமையடி பாப்பா அப்படின்றாங்க. அப்போது ஒரு வைரமுடைய நெஞ்சு துன்பம் எந்த துன்பம் வந்தாலும் அதில் சோர்ந்து விடாது, அச்சமின்றி அந்த அன்பும் தெய்வமும் நம்மோடு துணை இருக்கும்போது நமக்கு பயம் என்பதே வராது அப்படின்னு முதல்ல ஓடி விளையாடுற குழந்தைகளுக்கு சொல்லியாச்சு. அடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் 3rd 4th 5th வரும்போது இன்னொரு பாடல் சொல்கிறாரு, இதுவுமே நாம் அனைவரும் அறிவோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே,
துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அப்போ கூட நீ பயப்படாத, எழுந்து நில்லு, உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஆரம்ப பள்ளியை தாண்டி துவக்கப்பள்ளியை தாண்டி கொஞ்சம் மிடில் கிளாஸ் வரும்போது அதை சொல்லிட்டாங்க. அடுத்து மேலும் 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 பாரதி சொல்கிறாரு, இந்த ஜெயப்பேரிகை என்றதொரு தலைப்பில் இந்த நாடு விடுதலை கிடைத்து விட்டதாகவே எண்ணி முரசு கொட்டி கொண்டாடுகிறார். ஜெயப்பேரிகை கொட்டடா, ஜெயப்பேரிகை கொட்டடா, பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடித்தோம், வியனுலகனைத்தையும் வியனுலகனைத்தையும் நாம் ஆள்வோம், வேதங்கள் அனைத்தையும் நாம் கைப்பிடித்தோம் என்கிறார் பாரதி. இந்த அளவுக்கு அவர் முழுவதும் அச்சமில்லா செயலினால் அந்த அந்நியரை விரட்டி விடுதலை அடைந்து விட்டோம் என்ற நிலையிலேயே விடுதலை அடைவதற்கு முன்னாகவே இந்த பாடலை பாடியவர். அந்த பாடலின் இறுதி வரிகள்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்கிறார். அப்போ அந்த அச்சத்தினால் வரும் அடிமைத்தனத்தை எதிர்க்கிறார் என்று தானே கூற வேண்டும். அச்சம் தவிர்த்த நிலையை வராசக்தியிடம் கேட்கிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு. அப்போ இன்னும் நின்னை சரணடைந்தேன் தேவி, நின்னை சரணடைந்தேன், அச்சமும் அடிமையும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன, கொன்று அவை போக்கு என்று நின்னை சரணடைந்தேன் என்று மகாசக்தியிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். இவ்வாறாக அச்சத்தையும் அடிமையையும் ஒழிக்க பல்வேறு பாடல்களை எழுதியவர் நமது வரியின் சொந்தக்காரர் பாரதி அவர்கள். அப்போது அந்த அதற்கு பாரதி சொல்கிறது, ஆன்ம வெளிக்கடல் மூழ்கி திளைப்பவருக்கு அச்சம் உண்டோடா மனமே. அதுக்கு காரணம் அந்த ஆன்மா அந்த இறையோடு கலந்து விட்டால் அங்கு அச்சம் என்பதே மறந்துவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பயணத்தில் தானே நாமும் இப்போது இருக்கிறோம். அருள் தந்தையின் கருணையினால் அந்த ஆன்ம நிலையான ஆன்மா நிறைவுக்கான அறிவு பயணத்தில் தானே நாமும் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கும் அச்சம் என்ற அடிமை செயலை தவிர்த்து தெளிவு துணிவு பெற்று வாழ்தல் தானே முறை. அப்போ வள்ளுவர், பாரதி, இன்னும் பல அறிஞர்கள் தான் சொன்னாங்களா? இக்கால கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூட அவர்களின் ஒரு அற்புதமான வரிகள் என்னை மிகவும் கவர்ந்த பாடல். நாம் அனைவருமே அறிவோம், அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, காலம் எங்கு மாறிப்போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே அப்படின்ற ஒரு பாடல். அதில் சில வரிகள், வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப துச்சம், பூமி திறந்திருக்கு ஆனால் நாம தான் அதை பயந்து மனசை பூட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மனித மனம் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும், குற்றங்கள் குறையட்டும், சுற்றங்கள் விரியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இன்னும் விரிந்து கொண்டே போகிறது. அப்போது அந்த காலத்து வள்ளுவப் பெருந்தகை முதல் இந்த காலத்து வைரமுத்து வரை இந்த அச்சம் என்ற ஒன்று தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே இன்றைய தலைப்பாக தந்து நாம் ஆன்மீக வாழ்வில் உயர்வு பெற்று கொண்டிருக்கும் நமக்கும் அச்சம் என்பது ஒரு தடையாக அமைந்து விடக்கூடாது. அப்போ அந்த அச்சம் போகணும்னா நாம் நமக்குள் ஒரு துணிவு வேணும். அந்த துணிவுக்கு காரணம் அறிவில் தெளிவு வேண்டும். அறிவில் தெளிவே துணிவு அப்படின்னு சாமிஜி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாம் அந்த அறிவின் பயணத்தில் அறிவை நோக்கி செல்ல செல்ல
அந்த அறிவின் காரணத்தால் துணிவு பெற்று, துணிவின் காரணத்தால் தெளிவு பெற்று, தெளிவின் காரணத்தால் அச்சத்தை தவிர்த்து வாழ்வோம் என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அன்பர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை. அச்சம் தவிர என்ற தலைப்பிலே, அதான் அந்த அச்சம்